வணக்கம். விக்கிபீடியா நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பபுள் சார்ட் ரிலேட்டடாக போட்டிருந்தேன். இங்கிலீஷில் போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு சில நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே இந்த அல்காரிதம்ஸ் பற்றிய வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரைட். ஸோ அதனால் இந்த வீடியோவை வந்து ஏற்கனவே இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். இது தமிழ் வாசகர்களுக்கான வீடியோ. ஸோ விக்கிபீடியாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம். ஏற்கனவே பபுள் சார்ட் அல்காரிதம் பார்த்தோம். ஸோ சார்ட்டிங் அப்படின்னாலே வந்து ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வரிசையாக வந்து ஒரு கோர்வையாக வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த அரேஞ்ச் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் என்னென்ன இருக்குது. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன எலிமெண்ட்லேருந்து பெரிய எலிமெண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு சார்ட்டடாக வைக்க போகிறோம். டிசைனிங் ஆர்டர் அப்படின்னா பெரிய எலிமெண்ட்லேருந்து சின்ன எலிமெண்ட் வரைக்கும் சார்ட்டட் ஆர்டரில் வைக்க போகிறோம். ரைட். ஸோ இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நான் நிறுத்த போகிறேன். அவங்களோட ஹைட்டை பேஸ் பண்ணி நான் நிறுத்த போகிறேன். ரைட். இப்போ இது செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்கிற அன்சார்ட்டட் டேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா முதலாக இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்கும் அல்லது ஒரு முதலாக இருக்கிற ஒரு பர்சனை எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து அன்சார்ட்டட் அரே அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன்ஸில் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கோடையும் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு இதில் யார் வந்து இருக்கலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டராக இருக்காங்களோ அவங்கள வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா முதல் ஆளாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து ஸ்வாப்பிங் பண்ணி நிறுத்தோம். ரைட். இப்போ எனக்கு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரில் நான் முதல் ஆளை எடுத்துக்கிட்டேன். இப்போ முதல் ஆள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா we can say it like unsorted array அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முதல் ஆளையும் அன்சார்ட்டட் அரேயில் இருக்கிற முதல் ஆளையும் எடுத்து கம்பேரிசன் பண்ணுறப்ப நம்மளுக்கு முக்கியமாக இங்கே என்ன நடக்கும்னா ஸ்வாப்பிங் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாற்றி வைப்போம். எப்போ மாற்றி வைப்போம்? நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க காட்டிலும் உயரமாக இருக்காங்க அப்படின்னா அப்போ 2 பேரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be swapping. அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க எலிமெண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட்டை விட உங்களுக்கு கிரேட்டராக இருக்குது அப்படின்னா ஸ்வாப்பிங் நடக்கும். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவரோட டாலராக தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? இவங்க 2 பேரையும் மாற்றி நிறுத்த வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்வாப்பிங் பண்ண போகிறோம். இப்போ ஸ்வாப்பிங் பண்ணதுமே எனக்கு இது 2 வந்துடுச்சு. இப்போ இதோட நிற்கக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்கள வந்து திருப்பி வந்து என்ன பண்ணணும்னா அன்சார்ட்டட் அரேயில் இருக்கிற மீதி இருக்கிற ஆட்களோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ அடுத்த மீதி இருக்கிற ஆள் யார்? இவர் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம செக் பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஆள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இப்போ எடுத்து இந்த எலிமெண்ட்டில் இருக்கிற ஆள் இந்த பொசிஷனில் இருக்கிற ஆளை விட டாலரான்னு பார்க்கணும். இல்லை டாலராக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் தான் வந்து இருக்குல்லையே ஸ்மாலஸ்ட் லொக்கேஷன்ஸில் அவரை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ எனக்கு முதல் குட்டையான ஆள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்க வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி இருக்கிற 2 பேரில் எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்ததில் மீதி 2 பேரில் யார் வந்து குட்டையானவங்க மீதி லிஸ்ட்டில் குட்டையானவங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டாலராக இருக்காரான்னு பார்க்கணும். ஆமாம், அவரோட வந்து இவர் வந்து நெட்டையாக தான் இருக்கார். அப்போ என்ன பண்ண போகிறோம்? இவங்க 2 பேரையும் திருப்பி வந்து மாற்றி நிறுத்த வைக்க போகிறோம். மாற்றி நிறுத்தி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஐட்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். 2 ஐட்ரேஷன் முடிஞ்சதுமே நம்மளுக்கு 2 எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்கள் வந்து அந்தந்த ஆர்டர்லேயே வந்து நின்னாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணும்போது ஏற்கனவே இவங்க 2 பேர் ஹைட்டாக தான் நிற்கிறாங்க. அதனால் சார்ட்டிங் பண்ண தேவை கிடையாது. இப்போ இதுக்கு உள்ளுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட கான்செப்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து எழுதணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செலெக்ஷன் சார்ட் இட்ஸ் அ கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம். நம்ம 2 விஷயத்தையும் எப்பவுமே கம்பேர் பண்ணி தான் எடுக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வலதில் இருக்கிற ஒரு ஆளையும் இடத்துல இருக்கிற ஒரு டேட்டாவையும் எடுத்து கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அது 2ஐயும் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்வாப்பிங் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ரைட்டா? இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக என்ன நடக்கும்னா உங்களோட லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கலே வந்து கம்மியானது சைஸு கம்மியோ அல்லது ஹைட்டு கம்மியான இருக்க எலிமெண்ட்டை நம்ம எடுக்கிறோம்னா அதை எடுத்து முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து வைப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்ரேஷன்ஸ் வரும்போது 2வது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இருக்குது, 2வது குறைஞ்ச எலிமெண்ட் எங்கே என்ன வரலான்னு கண்டுபிடிக்கிறோம். அதை திருப்பி வந்து நம்ம கொண்டு வந்து இங்கே வந்து வைக்க போகிறோம். கிளியர்? ஸோ இது வந்து இது வரைக்கும் போகும்னா நம்மளோட அரேயில் இருக்கிற
எல்லா டேட்டாவுமே சார்ட்டட் ஆர்டர்லேயே அரேஞ்ச் ஆகிற வரைக்கும் வி வில் பி ரிப்பீட்டிங் இட். இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு 8th பொசிஷனில் இருக்கிற ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது தாண்டி இருக்கிற மற்ற எல்லா லொக்கேஷன் i+1 லொக்கேஷன்ல இருந்து அந்த அரே முடிகிற வரைக்கும் இருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். அந்த கம்பேரிசன் பண்ணுறதுல என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்ன, கம்மியான எலிமெண்ட் என்ன, குட்டையான ஆள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அந்த 8th பொசிஷனில் கொண்டு வந்து நம்ம வைப்போம். ரைட்டா? இப்போ இதோட ரன் டைம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பபிள் சார்ட் மாதிரியே இதுக்கும் வந்து ஹையஸ்ட் ரன் டைம் தான் எடுத்துக்க போகுது, ஆர்டர் ஆஃப் n² சொல்லுவோம். ரைட்? இதுவும் செலெக்ஷன் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா பபிள் சார்ட் மாதிரியே ஸ்லோவஸ்ட் அல்காரிதம் தான், ஆனால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அரே எடுத்துக்கலாம். இந்த அரேயில் 3, 5, 4, 2, 7 5 எலிமெண்ட் வச்சுருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எனக்கு 5. இப்போ இதை நான் அரேயில் ஸ்டோர் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னா என்னோட அரேயில் ஸ்டார்டிங் எலிமெண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா 0th பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் வரைக்கும் ஆரம்பிக்கும். 5 எலிமெண்ட் அப்படின்னா கடைசி எலிமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா 5 - 1 பொசிஷன், அதாவது n-1 பொசிஷன் 4 வரைக்கும் இருக்கும். இந்த எலிமெண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுதான் மினிமம் அசம்ப்ஷன் எடுத்துக்கிறோம், யூகிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் எது மினிமம் எலிமெண்ட், நம்ம எடுத்த யூகிச்ச டேட்டா, யூகிச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டா, தகவல் கரெக்டான்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து அந்த எந்த பொசிஷனில் அதை வந்து வைக்கணுமோ அந்த பொசிஷனில் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா 3ங்கிறது எனக்கு மினிமம் எலிமெண்ட் அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அஷ்யூம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட ரிமைனிங் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அன்சார்ட்டட் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அது கூட நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 3ங்கிற மினிமம் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ரைட்? அப்போ இந்த லிஸ்ட்டோட ஒவ்வொன்றா நான் கம்பேர் பண்ணுவேன். இப்போ முதல்ல 3, 5 ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டில் எது மினிமம்? 3 தான் மினிமம். ஸோ அதனால் மினிமம் வேல்யூஸ் மாறாது. அடுத்தது நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 3யும் 4ம் கம்பேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் 3யும் 4ம் பார்க்கும்போது 3 தான் மினிமம். ஸோ அதனால் திருப்பி சேஞ்ச் இருக்காது. அடுத்தது 3யும் 2ம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் எது மினிமம் வேல்யூ? 2 தான் மினிமம் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூவை மாற்றணும். ஸோ மினிமம் வேல்யூவை 3லேருந்து என்னவா மாற்றுறோம் அப்படின்னா 2வா நம்ம வந்து மாற்றிட்டோம். ஸோ 2வா இங்கே மாற்றிட்டோமா? ரைட். அப்போ இப்போதைக்கு எனக்கு மினிமம் வேல்யூ அப்டேட்டட் ஆனது என்னது? 2. ஸோ 2 அப்படிங்கிறது எனக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த 2ம் 7யும் எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த 2ம் 7ம் கம்பேர் பண்ணி பார்க்க போது எது மினிமம் வேல்யூ? எகெயின் எனக்கு வந்து 2 தான் மினிமம் வேல்யூ. ஸோ அதனால் சேஞ்சஸ் கிடையாது. இப்போ நம்ம கடைசி வரைக்கும் செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போதைக்கு கண்டுபிடிச்சல எது மினிமம் வேல்யூ? 2. அப்போ அந்த 2ங்கிற வேல்யூவை எங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா 0th பொசிஷனில் கொண்டு வைக்கணும். 0th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை 2 இருந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 and 3 ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ 2 and 3 ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடியும் போது இருக்கலையே இந்த அரேலையே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எது? 2. 2ங்கிறது எனக்கு 0th பொசிஷனில் வந்துடுச்சு. ரைட்டுங்களா? இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு எலிமெண்ட் சார்ட்டட் வந்துடுச்சு. ஒரு பாஸ் முடியும் போது ஒரு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா எகெயின் ஐம் கோயிங் டு அஷ்யூம் இட் 5. 5ங்கிறது எனக்கு மினிமம் எலிமெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட ரிமைனிங் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸோட எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 5, 4 2 கம்பேர் பண்ணிக்க பார்க்க போகிறேன் எது மினிமம்னு. ஸோ 4 மினிமம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 4 அப்படிங்கிறது எனக்கு வந்து மினிமம் வேல்யூவாக அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்தது 4, 3 செக் பண்ணி போக போகிறேன் எது மினிமம்? 3 தான் மினிமம். அப்போ நான் என்ன பண்ண போனால் அந்த இடத்துல 3ங்கிறது எனக்கு மினிமமாக மாற்றிடுவேன். அதே மாதிரி எனக்கு 7ம் 3யும் கம்பேர் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு மினிமம் எது? 3. அதனால் மினிமம் வேல்யூ அப்படியே தான் இருக்கும், மாறாது. இப்போ எகெயின் நம்ம கடைசி பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசி பொசிஷனுக்கு வந்தாச்சு அப்படின்னா என்னோட மினிமம் வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன மினிமம் வேல்யூ இருக்கோ அந்த மினிமம் வேல்யூவை இந்த பொசிஷனில் நம்ம வந்து கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து வைக்கணும். அப்போ வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு 2 ஐட்ரேஷன்ஸ் முடியும். 2 ஐட்ரேஷன் முடியும் போது எந்த எலிமெண்ட் எனக்கு ஸ்மாலராக இருக்கும், செகண்ட் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், அது வந்து எனக்கு இருக்கும். அப்போ 2 ஐட்ரேஷன் முடியும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எனக்கு கிடச்சிருக்கும்.
இதே மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட் ஐட்ரேஷன்ஸ் வரும்போது அடுத்த பொசிஷனில் இருக்கிற 4 அப்படிங்கிற ஸ்மாலஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமைனிங் லிஸ்ட்டோட கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ரிமைனிங் லிஸ்ட் அப்படின்னா 5, 7 இது கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது மினிமம்னு பார்ப்போம். ஸோ அந்த மினிமம்னு எனக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 4 தான் எனக்கு மினிமம்னு இருக்கும். அப்போ 4 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த 3வது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டாக இந்த இடத்துல எனக்கு மார்க் பண்ணி வச்சுருப்போம். ரைட். ஸோ இது முடிஞ்சதுமே எனக்கு அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது 5, 7 இது 2 தான் வந்து அன்சார்ட்டட் எலிமெண்ட்ஸாக இருக்கும். இந்த அன்சார்ட்டட் எலிமெண்ட்டுக்குள்ளார நம்ம எது வந்து அடுத்தது வரணும் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின் 5 வந்து மினிமம் எலிமெண்ட்டாக கன்சிடரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எகெயின் 5 தான் மினிமம். ஸோ அதனால் அது ஏற்கனவே கரெக்டான இடத்துல தான் இருக்குது. 7வது கடைசியாக ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும். அது திருப்பி செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எது லார்ஜஸ்ட்டாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அங்கேயே தான் புஷ் ஆகி உட்காந்துருக்கும். கிளியருங்களா? இது எனக்கு அசைனிங் ஆர்டரில் செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கறதுக்கான லாஜிக். ரைட்டா? இதே ப்ராப்ளத்தை டிசைனிங் ஆர்டரில் கேட்டாங்க, செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் ஃபார் டிசைனிங் ஆர்டரில் கேட்டாங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வரும்போது இருக்கலே மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இருக்கல எது ஹையஸ்ட் எலிமெண்ட் எது லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கிற இன்புட்டில் என்ன பண்ணுவோம்னா பாஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா இந்த லிஸ்ட்டை ஃபுல்லும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எது ஹையஸ்ட் எலிமெண்ட்டோ அந்த ஹையஸ்ட் எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது இங்கே உட்கார வைப்போம். அடுத்தது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து உனக்கு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எலிமெண்ட்டில் அடுத்தது எனக்கு ஹையஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை வந்து 2வது இடத்துல உட்கார வைப்போம். 3வது ஐட்ரேஷன் வரும்போது எனக்கு 3வது ஹையஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு வரும். 4வது எலிமெண்ட் வரும்போது 4வது ஹையஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு வரும். இதே மாதிரி எனக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எது ஹையஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். எதில் டிசைனிங் ஆர்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. கிளியரா? இப்போ இதை தமிழில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே கோடிங்கில் எப்படி போடணும் என்ன போடணும் அப்படிங்கிறது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு ஆன்லைன் கம்பைலரில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கிளியர்? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.